ஜாக்டோ ஜியோ நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்ற 49,700 அரசு ஊழியர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பகிரலாம். பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 18ஆம் தேதி அரசு ஊழியர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் ஒரு சுற்றறிக்கையையும் அனுப்பியிருந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய 49,722 பேருக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருப்பதாக தகவலே இருக்கிறது. இந்த மாதம் சம்பளத்தில் அவர்களுக்கான அந்த போராட்ட நாள் என்று பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு போராட்டத்தை மேற்கொண்டதன் காரணமாக சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருப்பதாக தகவல் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய சட்ட விதிகளின்படி தற்போது அந்த சம்பளம் பிடித்தம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் இருக்கக்கூடிய நிலையில் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு தற்போது சம்பளம் பிடித்தம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.